ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான அழகான கொரியன் ரொமான்டிக் காமெடி மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் வாட்ச் ஆஃப் வியரிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி 2012 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட IMDb ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.9 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 10 இருக்கு. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரேட்டிங். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு ஒரே ஒரு லைக் கொடுங்க. அதோட கூடவே கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லி எனக்கு ஸ்பெஷலாகவும் நீங்கள் இதை தெரியப்படுத்தலாம். அதோட நம்ம சேனலை ஒரே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்க. இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு லைவா நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வேர்ல்டு எக்ஸ்பிளைன். அண்ட் உங்களுக்காக இந்த மூவியை தொகுத்து வழங்குறது நான் உங்க அமலா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா 80% ஆஃப் என்னோட ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன போல யூடியூபருக்கு ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இன்னைக்கு மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல 3 கப்பல்ஸை காட்டுறாங்க. அதாவது 6 பேர். அவங்க பார்க்கு போயிருந்தாங்க. அதுல ஒருத்த மட்டும் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தா. அவரு தான் நம்ம ஹீரோ ஹியூங். நம்ம ஹீரோவோட சோகத்துக்கு காரணம் அந்த பார்ட்டியில சியோங் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்திருந்தா. இவங்க 2 பேருக்கும் ஹார்லி அப்படின்ற இடத்துல பிரேக்கப் ஆச்சு. கூட வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே லோன்லியா ஃபீல் ஆச்சு. சியோங் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 1 வருஷத்துக்கு ஊருக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போக வேணாம் அப்படின்னு தடுத்துட்டு இருந்தாங்க. இதை தூரமா பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அவரோ கிட்ட போய் சுயும் கிட்ட, வேணாம் ப்ளீஸ் எங்கேயும் போவாத, நான் இன்னும் உங்களோட நிறைய இடம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த சுயும் அந்த இடத்த விட்டு போயிருக்கா. அதோட நம்ம ஹீரோ தொடர்ந்து விடாம ஃபாலோ பண்ணிட்டு அவ பின்னாடியே போறா. அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலான்னு. ஆனா அதுக்குள்ள அவ ஒரு கார்ல ஏறி வேற ஒரு பையன் கூட அந்த இடத்த விட்டு போயிருந்தா. இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட மனசே உடைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி முழுசா இன்னும் 7 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள சியோங் வேற ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டது ஹியூங்குக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருக்கு போறான். அங்க எல்லார்கிட்டையும் அவனோட சோகமான பிரேக்கப் ஸ்டோரியை சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப அவனையே கிண்டல் பண்ணிடுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இல்லையா பின்ன சியோங்கோட புது பாய் ஃப்ரெண்ட் தான் உன்னை விட ரொம்ப பெட்டரா இருக்கான், அவன் ரொம்ப அழகாவும் இன்னும் பணக்காரனாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இன்னமும் அவன் மன வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டே அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த அந்த கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தான். அப்படியே படுத்துக்கிட்டே புரண்டு கீழே விழுந்துட்டான். அப்போ அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அதுல ஒரு பொண்ணு பேசுறா. அவ சொல்றா, எஸ் அப்படின்றதுக்கு 1 பிரஸ் பண்ணணும், அதோட நோ அப்படின்னா 2 பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்கிறா, நீ வீட்டுல தனியா இருக்கியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ எஸ் அப்படின்றனால அவன் 1 பிரஸ் பண்ணிடுறான். அப்போ தூங்கிட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது நம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்ல 2 பிரஸ் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, நான் என் வீட்டுல என்னோட பாத்ரூம்ல தனியா இருக்கேன், உனக்கு விருப்பம்னா நீயும் வரலாம், ஆனா வாயை மூடிக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது, நீ மட்டும் அமைதியா இருக்கணும். இப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு மனுஷனுக்கு தலைக்கால் புரியல. ஏன்னா ஏற்கனவே லோன்லியா புலம்பிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. அதோட பேசின அந்த பொண்ணோட வாய்ஸ் ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துச்சு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இன்னமும் அந்த வாய்ஸை ரசிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இப்போ நீயே பேசிட்டு இருக்க, நீ வேணா சொல்லு, நான் கால் பண்றேன், உனக்கு சார்ஜ் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வரணுமாயிரம் சூர்யா போல நம்ம ஹீரோவும், நான் இதை சொல்லியே ஆகணும், உன் வாய்ஸ் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்படி நம்ம ஹீரோ பேசுனது கேட்டுட்டு அந்த பக்கமா இருந்த அந்த பொண்ணு ஹியூஜங் அவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அதாவது இந்த பொண்ணு ஹியூஜங் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறதா நினைச்சு அவர் ராங் கால் பண்ணிடுறா. அவ லாஸ்ட் 4 டிஜிட்ல 7892 அப்படின்னு கால் பண்ணதுக்கு பதிலா 7895ன்னு கால் போட்டுடுறா. ஹியூஜங் வேற யார்கிட்டயும் பேசுறது தெரியாம பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு ரொம்பவே க்ளோஸா நிறைய இன்டிமேட் விஷயத்த பேசிடுறா. அவளுக்கு தெரியாமலே அவளோட விருப்பம் இல்லாம இது எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவ காலை கட் பண்ணிடுறா. அப்புறமா அவ ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றா. ஏன்னா அவளுக்கே தெரியாம பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு நிறையவே ரொம்பவே க்ளோஸான இன்டிமேட் விஷயத்த அவ பேசியிருக்கா வேற யாரோ கிட்ட. அதுக்கப்புறம் ஹியூஜங் அவளோட ரியல் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி இது எல்லாத்தையும் சொல்றா. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இது எல்லாத்தையும் அவ்வளோ கேர் பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் சீன்ல ஹியூஜங் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போறா. அங்க அவ ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸுக்காக அவ தேடிட்டு இருந்தா. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்.
ஏன்னா ரொம்ப நாளா அவங்க 2 பேரும் க்ளோஸா ஆகவே இல்லை. அப்போ ஹியூஜன் கூட வந்திருந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை கிண்டல் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த ராங் நம்பர், அந்த கால் பேசின அந்த பையனோட நிலைமை என்ன, நீ தான் அவனை ஃப்ரீயா கால்லையே இம்ப்ரெஸ் செஞ்சு சந்தோஷப்படுத்திட்டே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஹியூஜங்கோ அவளோட பாய் ஃப்ரெண்டான கியூங்கோ 2 பேரும் டேட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்துல முன்னாடியே அவளோட டேபிள் முன்னாடி அவளுக்கு கிஃப்ட் ரெடியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஹியூஜங் நினச்சா அது கண்டிப்பாக ஒரு டைமண்ட் ரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு அவள் எக்ஸைட்மெண்ட்டில் மனசுக்குள்ள நினச்சிட்டு அவள் சொல்கிறா, கண்டிப்பாக இது ஒரு டைமண்ட் ரிங்காக தான் இருக்கும், இன்னைக்கு அவள் கண்டிப்பாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிட்டு அவள் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஆனால் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டான கியூங் வேற எங்கேயோ தூரமாக நின்றுக்கிட்டு அவள் கால் பேசிட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஹியூஜங் கிட்ட ஒரு வெயிட்டர் வந்து சொல்கிறான், இங்கே கொரியாவில் பாய்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த வெயிட்டர் சொன்னதை கேட்டுட்டு ஹியூஜங் அப்படியே உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் அந்த வெயிட்டர் தனியாக வந்து ஹியூஜங் காது கிட்ட சொல்கிறான், நான் உங்களுக்காக ரொமான்டிக் செட்டப் ரெடி பண்ணுறேன், ஆனால் கொஞ்சமாக செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். கியூங் கால் பேசிட்டு நேராக டேபிள் நோக்கி வரவோ வெயிட்டர் அந்த ரொமான்டிக் மியூசிக்காக ப்ளே பண்ணிடுறான். அப்புறம் அந்த கிஃப்டை ஹியூஜங் கிட்டே கொடுக்க போகிறதா இருக்கான் கியூங். இப்போ கரெக்டாக அவங்க கிட்ட அவங்க எதிரில் வந்து அந்த வெயிட்டர் நின்று உங்கள் மேரேஜ்க்கு ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்களுக்கு விஷ் பண்ணுறான். பட் கைஸ், சீரியஸ்லி அந்த இடத்துல நடந்ததே வேற. ஏன்னா ஹியூஜங்கோட பாய் ஃப்ரெண்டான கியூங் அவளுக்கு ஒரு ஆர்டினரியான ஹேர் பேண்டை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. அதை பார்த்துட்டு அவளோட ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டுமே ஒரேடியாக முடிவுக்கு வந்துருச்சு. இதை பார்த்துட்டு அந்த வெயிட்டர் அவ கொடுத்த காசுலேயே கொஞ்சத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்து அவளுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் அந்த ஹியூங்கோட பாஸ் அவன் மேலே கொச்சிக்கிறாரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஹியூங் பிரேக்கப் ஸ்டோரியை நினைச்சு அவன் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருந்தான். அண்ட் இங்கேருந்து நமக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், சியூஜங் ஹியூங் 2 பேருமே பிரிஞ்சதுக்கு மெயின் ரீசனே அவங்களுக்கு நடுவில் ஃபைட் வந்ததா. அதோட ஹியூங் எப்போ பாரு வீட்லேயே இருந்தான், வேலைக்கும் போகாம அவன் எப்போ பாரு மியூசிக்கை பற்றின கனவு மட்டும்தான் கண்டுகிட்டு இருந்தான். இதனால அவங்கள ஒன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் சமாளிக்க முடியல. இதனால அவங்களுக்கு அடிக்கடி ஃபைட் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம காட்டுறாங்க ஹியூங் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறான். ஹியூங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவனோட மூட சேஞ்ச் பண்றதுக்கு பொண்ணுங்களை பத்தி வேணும்னே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வந்தோடனே ஒவ்வொருத்தரா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹியூங் வீட்டுக்கு போறான். ஆனா வழியில வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் சியோஜிங்க்கு கால் பண்றான். ஏன்னா அவன் ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் இருந்தான். ஆனால் காலர்டியூன்ல கூட சியோஜிங் அவனோட பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸை வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் இன்னும் டென்ஷன் ஆகி ரொம்ப பிடிச்சி கத்தி திட்டி விட்டுடுறான் கண்டபடி. ஆனால் இங்கே சியோஜங்க்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடி நாள் பேசின அந்த ஹியூங்ஜங் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு அவன் திரும்பவும் கால் பண்ணிடுறான் பை மிஸ்டேக். இதை கேட்டுட்டு இருந்த ஹியூங்ஜங் அவளும் பதிலுக்கு போட்டு செமையா திட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர திட்டிக்கிறாங்க. அவங்களுடைய கான்வர்சேஷன் இதே போல லென்த்தியா ரொம்ப நேரமா தொடருது. அதுக்கப்புறம் ஒரு வழியா சமாதானமாக்கி 2 பேருமே அமைதியாயிடுறாங்க. இப்போ ஒருத்தர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏற்பட்டது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க. இப்போ ஹியூங்க பார்த்துட்டு ஹியூஞ்சங் கேட்குறா, உனக்கு என்ன பிரேக்கப் ஆச்சா, நீயே எவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹியூங் எமோஷனல் ஆகிட்டு அழுதுகிட்டே அவகிட்ட அவனோட ஃபுல் ஸ்டோரியுமே சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் நிறைய பேசுறாங்க. ஹியூங்ஜங் கிட்ட ஹியூங் அவனோட மொத்த ஸ்டோரியுமே அன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே வரான். அதோட ஹியூங்ஜங் அங்கங்க அவளுடைய ஸ்டோரியையும் இது கூட ரிலேட் பண்ணா. ஏன்னா அவளுக்கும் கிட்டத்தட்ட இதே போலதான் நடந்துட்டு இருந்துச்சு. அவளோட லைஃப்லயும் அவளோட ரிலேஷன்ஷிப் கூட கியூங் கூட ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. அதோட அன்னைக்கு நைட்டு 2 பேருமே ரொம்ப மனசு விட்டு பேசினால அவங்க ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் ஹியூங்ஜங் அவளோட அம்மாவை பார்க்க போறா. அவளோட அம்மா கிட்ட அவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி அவ கேட்கிறா. அவளோட அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட அவளால அங்க இருக்க முடியல. ஏன்னா அவளுக்கு ரொம்பவே வெக்கமா வந்து அந்த இடத்த விட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு அவ வீட்டுக்கு திரும்புறா. ஆனா அதுக்குள்ள அவ மைண்ட்ல கியூங்க எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற ஐடியா வந்திருந்துச்சு. ஹியூங்ஜங் ரொம்பவே அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு கியூங் முன்னாடி வரா. ஏன்னா அவங்களுக்கு நடுவில் ஏதாவது க்ளோஸா நடக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா கியூங் அவனுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்ற பொய்யான காரணத்தை சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்படி தனக்கு நடந்த விஷயத்த ஹியூங்குக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹியூங் அந்த கால் பேசிட்டு இருக்கும் போது ஹியூங்குக்கு பின்னாடி இருந்த ஹியூங்கோட இன்னொரு கொலீக் ஒரு பொண்ணு அது எல்லாத்தையுமே கேட்டுடுறா. அதோட அந்த கொலீக் ஹியூங்க அவ கூட டின்னருக்கு இன்வைட் பண்ணதுக்கு வந்தா. டின்னர் முடிச்சுட்டு ஹியூங் 2 பேருமே மீட் பண்றாங்க. அவங்களுக்கு நடுவில் அடல்ட் விஷயம் அவங்க பேசுறாங்க. அடுத்த நாள் ஹியூங் கூட கால் பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ அவ சொல்றா, இந்த உலகத்திலேயே ஏன் ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் பாய்ஸ் எல்லாரையும் எதிர்பார்க்கிற அந்த ஒரு பாடி ஷேப் இருக்கு அப்படின்னு அவ தன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோக்கு அவ ஏன் அப்படி பேசுறா அப்படின்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவளும் அவளை பாராட்டுறான்.
அதுக்கப்புறம் ஹியூங் ஜங் ஹியூங் கிட்ட சரி விடு, நீ எனக்கு ஒன்று சொல்லு, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என்னைக்காவது சீட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஹியூங் சொல்றா, நான் அப்படி நினைச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹியூங் ஜங் கிட்ட கேட்குறா, உன்னை யாராவது இந்த மாதிரி சீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இந்த விஷயத்தை கேட்டோடனே ஹியூங் ஜங்க்கு அவளோட பாய் ஃப்ரெண்டான கியூங் பாஸ்ட்ல அவளோட பாய் ஃப்ரெண்டை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆனா இது தெரிஞ்சிருந்தோ ஹியூங் ஜங் அவளோட பாய் ஃப்ரெண்டான கியூங் கிட்ட இதை பத்தி ஒரு வாட்டி கூட அவ பேசினதே இல்லை. அதை பத்தி அவ கேட்டதும் இல்லை, ஏன்னா அவன் திருந்திடுவான் அப்படின்னு அவன் நினைச்சு கால் பேசிட்டு இருக்கும் போதே அவளோட பாஸ்ட்டை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ஞாபகத்துல இருந்து வெளியே வந்து ஹியூங்க்கு அவ சொல்றா, இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, என்ன சீட் பண்ணதில்லை, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்லி அவ போய் சொல்லிடுறா. அன்னைக்கு ஈவினிங் அவளோட பாய் ஃப்ரெண்டான கியூங் கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் அவ வெளியே சாப்பிட போறா. அப்போ அவ பாக்குறா, அந்த பாஸ்ல இருந்த கியூங் கூட இருந்த பார்த்த அதே பொண்ணு அங்கேயே வந்துருந்தா. அவளை அங்கே பார்த்துட்டு ஹியூங் ஜங்க்கு ரொம்பவே கோவமா வந்துருச்சு. ஏன்னா அவன் முன்னாடி நினச்சிட்டு இருந்தான் அந்த கியூங் அவனோட எல்லா ரிலேஷன்ஷிப் விஷயத்தையெல்லாம் ஒரு கால்கள் கிட்ட தான் பண்ணிட்டு இருந்தானே. ஆனா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவனோட ஓன் கொலீக் தான் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட அவ இன்னும் கோவமாயிட்டு அவ கையில வச்சிருந்தா அந்த பியர் கிளாஸை எடுத்து அவ தலையிலேயே ஊத்திடுறான் கோவத்துல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவ ரொம்பவே பேசிடுறா, அவனை பிடிச்சி ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டிடுறா. அதுக்கப்புறம் தான் நம்ம காட்டுறாங்க அவ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா நிஜத்துல அந்த இடத்துல நடந்தது வேற, ரியாலிட்டியில அந்த பொண்ணு அங்க வந்திருந்தா. ஆனா ஹியூஜங்கால அவளை எதிர்த்து இத மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியல, அவ மனசுக்குள்ளேயே ஒடிஞ்சு போயிடுறா இந்த விஷயத்த பார்த்துட்டு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹியூங் அவரோட கொலி கூட மூவி பார்க்க போறா. அங்க அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கூட பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். நம்ம ஹீரோவால மூவியும் என்ஜாய் பண்ண முடியல, அதோட கூட வந்த அந்த பொண்ணை பத்தி யோசிக்க முடியல. அவன் அப்படியே கவலையா பாஸ்ட் நினைச்சு அதே இடத்துல உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் கூட வந்திருந்த அந்த கொலிக் அவளும் அந்த டிசப்பாயிண்ட் ஆயிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹியூங் ரெண்டு பேருமே ஒருத்தர் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்ட்ல அந்த ஹியூங் ஜங் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தா ஹியூங்கை மீட் பண்ணுறதுக்கு தனியாக. ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சா இதனால எங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுருமோ அப்படின்னு அவள் பயந்தா. அதனால கால் பேசிக்கிட்டே அவள் ஹியூங் கிட்ட நம்ம மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவள் பேசிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு ஹியூங் வந்துருக்கான். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹியூங் ஜங் கிட்ட வந்து அவன் சொல்கிறான், நீ நிஜமாவே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக போகிற அந்த நிமிஷத்தில் அந்த ஹியூங் ஜங்க்கு சடனாக தோணுது அவள் தப்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவள் தன்னைத்தானே ஹியூங் கிட்ட இருந்து அவள் தூரமாக்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரே ரூமில் இருந்துக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க திரும்பவும் கால்லையே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்காம அவங்க ஃபோனில் எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கால் பேசிதான் ரொம்பவே க்ளோஸ் ஆனாங்க. அதனால அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால அவங்க ரெண்டு பேருமே கால்லையே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹியூங் ஜங் சொல்கிறா, சின்ன வயசுலேருந்து எனக்கு பெருசானோடனே ஒரு வாழ்க்கையை வாழணும், 4 பேர் மதிக்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்கிறான். அதோட அவள் சொல்கிறா, நான் பிலோ ஆவரேஜ் லைஃப்பை வாழக்கூடாது, நான் ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹியூங் சொல்கிறா, நீ கண்டிப்பாக பிலோ ஆவரேஜ் லைஃப் வாழலை, ஏன்னா நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசிட்டு இல்லை, நீ ஒன்றும் யாரோ ஒருத்தக்கிட்ட பேசிட்டு இல்லை, நீ ஏன் கூட தான் பேசிட்டு இருக்க, அதோட நீ ஒன்றும் பிலோ ஆவரேஜ்லாம் கிடையாது, நீ ரொம்பவே ஸ்பெஷலானவ அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே அவன் பேசிக்கிட்டே பக்கத்தில் அவளை வச்சுக்கிட்டு கூட அவள் ஃபோனில் அவளை கிஸ் பண்ணான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்க க்ளோஸாக ரொம்ப நேரம் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அடுத்த நாள் ஹியூஜங் கியூங் ரெண்டு பேருமே ஒன்னா டின்னர் பண்ணிட்டு அப்போ ஹியூஜங் கூட க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு அவன் நெருங்கி வரான். ஆனால் ஹியூஜங் அதை லவ் பண்ண மாட்டா, அவனை க்ளோஸாக இருக்க விட மாட்டான். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவனுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் அன்னைக்கு நைட்டு அவன் கூட வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது அவள் கேட்குறா கியூங் கிட்ட, நீ என்னைக்காவது என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு. அதுக்கு அந்த கியூங் ஒழுங்கா பதில் சொல்லாம இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு தட்டி கழிச்சிடுறான். எக்ஸில நம்ம காட்டுறாங்க நம்ம ஹீரோவான ஹியூங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு சடனா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான சியோஜங் கிட்ட இருந்து கால் வருது. அவன் கால் எடுத்து பேசும்போது சியோஜங் அவனை திரும்பவும் மீட் பண்ணணும் அப்படின்னு காஃபி ஷாப்க்கு கூப்பிடுறான். அவனால சுத்தமா நம்பவே முடியும். இந்த விஷயத்த நடந்த எல்லாத்தையுமே எப்பவும் போல ஹியூஜங்க்கு கால் பண்ணி சொல்றான். ஆனா ஹியூஜங் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனா அவளோட மனசை தேத்திக்கிட்டு அவ ஹியூங்க்கு சொல்றா,
நீ பழைய விஷயத்தை எதுவுமே ஞாபகப்படுத்த கூடாது. நீ ஒரு புது ஆளா அவ முன்னாடி போய் நின்று அவளை இம்ப்ரெஸ் பண்ற அப்படின்னு சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணி அவ அனுப்பி விடுறா. ஹியூ ஜங் சொன்ன மாதிரியே ஹியூங் அவனோட பழைய விஷயம் எதுவுமே சியூ ஜங்க்கு ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு கம்ப்ளீட்டா டோட்டலா வேற ஒரு ஆளா மாறி அவன் ஒரு பணக்காரன் போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ சஞ்சய் ராமசாமி மாதிரி ரொம்ப டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ கையில செல்போனை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் 10 கிளைண்ட்ஸோட பிஸியா இருக்கிற மாதிரியான சீனை போட்டுட்டு இருந்தாரு. ஆனா பாவம் சடனா ஒரு கால் வந்துடுச்சு. அப்புறம் என்ன நம்ம ஹீரோஸோட வண்டவாளெல்லாம் தண்டவாள ஏறிடுச்சு. இதை பார்த்துட்டே இதை சியூ ஜங்க்கு சிரிப்பு தாங்கல. அதுக்கப்புறம் சியூ ஜங் கேட்குறா, அன்னைக்கு மூவி பார்க்க வந்திருந்தியே அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹியூங் சொல்றான், ஆமா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவ ரொம்ப அழகா இருந்தால உன்னை விட அப்படின்னு சொல்றான். அது கேட்டுட்டு சியூ ஜங் ரொம்ப அசால்ட்டா, அப்படியா எனக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா சரி வா நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் குடிக்க போகலாம் அப்படின்னு அவளை கூப்பிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம காட்டுறாங்க, அந்த ஹியூங் ரொம்பவே அழுதுகிட்டே அவ மழையில நடந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பார்க்ல போய் ஓரமா உட்காந்து அவன் இன்னமும் ரொம்ப அழுகுறான். அதுக்கப்புறம் ஹியூ ஜங்கோ அவளும் அவனை பார்த்துட்டு அவ கூட வந்து உட்கார்றான் அதே பார்க்குக்கு. ஹியூங் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அதனால ஹியூங் ஜங் அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அவ கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அந்த ஹியூங் அந்த இடத்துல வந்து அவ சொல்றா ஹியூ ஜங் கிட்ட, அன்னைக்கு நடந்தது என்னன்னா சியூ ஜங் பார்ல என்ன அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட கம்பேர் பண்ணா. அவ என்ன ரொம்ப மட்டமா பேசிட்டா. அதோட எனக்கு ரொம்பவே இன்ஃபீரியரா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு இருந்த ஹியூங் ஜங் அவனை ஹாப்பியா ஃபீல் செய்ய வைக்கிறதுக்காக அவனுக்கு அவனோட இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமா அவனோட மியூசிக் ரிலேட்டடான விஷயத்த பேசி அவனை ஹாப்பியாக்குறான். அப்படி அவங்க மியூசிக் ரிலேட்டடா பேசிட்டு இருக்கும் போது அதை ஹியூங் அவன் சொல்றான், என்னோட நானே கம்போஸ் பண்ண ஒரு லவ் சாங்கை உனக்காக நான் பாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த விஷயத்த அந்த ஹியூங் ஜங் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்றான். அதோட அவ சொல்றா, இது லவ் இருக்கே அது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். முதல்ல 2 பேரும் மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க எல்லாத்தையும் விரும்பி ஷேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம், இது ரொம்பவே வலி நிறைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே நெகட்டிவா பேசுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேற ஒரு சாங்க பாடுறாங்க. அப்படியே அவங்க தூங்கிடுறாங்க. ஹியூ ஜங்க்கு ஹியூ கூட இருந்த எல்லா நேரத்திலயுமே அவனுக்காக அவ மனசுல ஒரு தனியான ஒரு ஃபீலிங் உருவாச்சு. ஆனா அது என்னன்னு அவளால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாங்க. அந்த இடத்துல ஹியூங் கால் பேசுற அப்படின்னு அவன் வெளியே போயிடுறான். அந்த இடத்துல அந்த ஹியூங்ஜங்கோட ஒரு ஃப்ரெண்ட் அவளை பார்த்துடுறா தூரத்துல இருந்து. ஹியூஜங்கோ அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட் அவளை பார்த்துட்டா அப்படின்றத கண்டுபிடிச்சிடா. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றானா ஒரு வெயிட்டர் பின்னாடி மறைஞ்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அந்த ஃப்ரெண்டு அவ முன்னாடி வந்து நின்று, உனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா, உனக்கு 30 வயசாக போகுது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் இங்க பாரு உன்னோட முகத்துல கண்ணுக்கிட்டலாம் கருவலையும் ரிங்கிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவளை பயமுறுத்துறா. அதோட அந்த ஹியூஜங்கோட ஃப்ரெண்டு அவளோட மனசு கஷ்டப்படுற மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறா. அவ சொல்றா, எந்த பையனுக்கும் உன்னை பிடிக்கல அப்படின்னா நீ ஒருவேளை அழகா இல்லையோ அதான் காரணமோ அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு பக்கத்துல இருந்து ஹியூங் வந்து உடனே அவ சொல்றா, அப்படியா எனக்கு எந்த ரிங்கிள்ஸும் தெரியலையே, ஒருவேளை உங்க கண்ணு தான் சரியில்லை போல இருக்கு, போய் டாக்டரை பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இது கேட்டுட்டு அவளோட ஃப்ரெண்டு டென்ஷன் ஆயிட்டு அவனை அரைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த இடத்துல இருந்த எல்லாருமே அவங்கள வித்தியாசமா பார்த்தாங்க. அதோட அந்த இடத்துல ஹியூங் ஜங்க்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. ஹியூங் ஜங் சீரியஸா அந்த இடத்துல ரொம்ப எம்பரஸா ஃபீல் ஆனா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவ போயிடுறா. அதோட அவ ரொம்பவே நெகட்டிவா நினைக்கிறா. அதோட அவ சொல்றா, ஆமா என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த எல்லா விஷயமே உண்மைதான் போல இருக்கு, தான் நிஜமாவே அழகா இல்ல போல இருக்கு, இதனாலதான் அவளுக்கு எந்த ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. அதோட அவளோட லைஃப்ல எதுவுமே ஒழுங்கா நடக்கல, அதோட அவ ஒழுங்காவே இல்ல போல இருக்கு அப்படின்னு அவளுக்கு ஃபீல் ஆச்சு. ஹியூங் இப்படி எல்லாம் பேசுறது கேட்டுட்டு ஹியூங் அவளுக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி சில விஷயத்த சொல்றான். அவன் சொல்றான், நீ ஏன் இப்படி பண்ற, நீ முதல்ல உன்னையே நீ லவ் பண்ணணும், அப்பதான் மத்தவங்கள உன்னை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஹியூங் ஜங் அதை ஹியூங்க பார்த்து கேட்கிறா, நீயா சீரியஸா நீயா இந்த மாதிரிலாம் பேசுற, இந்த மாதிரிலாம் பேசுறவன் கிடையாதே அப்படின்னு அவனை கேட்கிறா. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், ஆமா என்ன பண்றது, நானும் ஒரு சமயம் எனக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தோணும், அதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ணி ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. தூரத்துல இருந்து இந்த ஹியூங்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே
அவங்க 2 பேரும் அந்த ஹியூங்க பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த டுபாக்கூருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு செட் ஆச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹியூஜங்க்கு ரொம்ப க்ளோஸா வரணும்னு ட்ரை பண்றான். ஆனா திரும்பவும் ஹியூஜங் அவங்க கிட்ட இருந்து தன்னைத்தானே விலகி தூரமாக்கிக்கிறான். இதை பார்த்துட்டு கியூங் திரும்பவும் அப்செட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹியூங்ஜங் ரொம்ப யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறா. அவ தன்னோட ஃபோன் ஃப்ரெண்டான ஹியூங்க இனிமே மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா அவன் காரணமா அந்த கியூங்குக்கும் தனக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்ல விரிசல் உண்டாகுது அப்படின்னு அவ ஃபீல் பண்ணா. இத அவ டைரக்டா அந்த ஹியூங்கே சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு ஹியூங்கோட மனசு இன்னும் உடைஞ்சு போயிடுது. ஹியூங் அன்னைக்கு அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஸ்டோரியை கேட்டுட்டு அவன் ஹியூங்ஜங்க கால் பண்ணி அவன் சொல்றான், நான் இனிமே உன்னோட ஃப்ரெண்டா இருக்கவே விரும்பல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹியூங் கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல ஹியூஜன் கூட அவளோட பாய் ஃப்ரெண்டான கியூங்கோ இருந்தான். அந்த ஹியூஜன் கிட்ட இருந்து போனை பிடுங்கி அந்த பாய் ஃப்ரெண்டான கியூங் அவன் காதுல வச்சு யார் பேசுறதுன்னு கேட்டான். அப்போ ஹியூங் பேசிருக்கத அவன் கேட்டுட்டான். கியூங் கால ஹியூஜன் கிட்ட இருந்து வாங்கின விஷயத்த அவனோட குரலை வச்சு ஹியூங் கண்டுபிடிச்சிடறான். அதோட அவன் இப்போ வேற மாதிரி அந்த விஷயத்த மாத்தி பேசுறான். அவன் சொல்ல நினைச்ச அந்த ப்ரொபோஸ் பண்ண விஷயத்த, அதாவது ஹியூஜங்க்கு அவன் ப்ரொபோஸ் பண்ற அந்த விஷயத்த இன்டைரக்டா அவன் ஹியூஜங்க்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த லாங்குவேஜ்ல அவன் பேசுறான். இதை கேட்டுட்டு இருந்த கியூங்க்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இது புரிய வேண்டிய ஆளான ஹியூஜங்க்கு எல்லாமே புரிஞ்சிடுது. அவன் இன்டைரக்டா அந்த ஹியூஜங்க்கு சொல்ல நினைச்ச அவனோட லவ் ப்ரொபோசலை அவன் இன்டைரக்டா உடனடியா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம காட்டுறாங்க அந்த கியூங் ஹியூஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த ஹியூஜங் நினச்ச மாதிரியே ஒரு டைமண்ட் ரிங்கை போய் அவன் முன்னாடி கொண்டு வந்து நின்று அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் கியூங். இது விஷயம் கண் எதிரில் நடக்கும்போது இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளாக ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருந்த ஹியூஜங்குக்கு நோ அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கு பதிலாக அவளோட கண்லேருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. அதோட அந்த கியூங் அவகிட்ட சொல்கிறான், இந்த ஜென்மத்தில் என்னோட லைஃப் பார்ட்னர், என்னோட டார்லிங், என்னோட அம்மு எல்லாருமே நீதான் அப்படின்னு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் எடுத்துச்சு, என்னை மன்னிச்சிடு ஹியூஜங் அப்படின்னு கியூங் ஹியூஜங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அதோட அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்த மாதிரி காட்டுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான ஹியூங்க காட்டும் போது அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்ல சண்டை போட்டதுனால அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. அதோட நம்ம சியோஜிங் வந்து அந்த இடத்துல அவங்கள காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். அப்போது வீட்டுக்கு வந்திருக்கும் போது சியோஜங் ஹியூங் கிட்ட அவ சொல்றா, உனக்கு தோணுதா நான் உன்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னு. அவ சொல்றா, நடந்ததுக்கெல்லாம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் நீ என்னை பற்றி நினைக்கிறது முழுசா உண்மை கிடையாது. நான் உள்ளுக்குள்ளேயே இன்னும் கூட அழுதுகிட்டே இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். அந்த இடத்துல சியோஜிங் சொல்றா, இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நான் உன்னை பிரிஞ்சு நினைச்சு என் மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்றா. அதோட அவ சொல்றா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கானவன் நீ மட்டும்தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டே பேசுறா. இந்த இடத்துல ஹியூங்கோ சியோஜங் 2 பேருமே திரும்பவும் ஒன்று சேர்றதை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து ஹியூஜங்க்கு அவளோட வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ கொஞ்ச நாள் கழிச்சு ஹியூங்க பார்க்கறதுக்காக போறா. அப்போ அந்த ஹியூங்கோட சியோஜங்கும் இருக்கிறத ஹியூஜங் பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹியூங்க மீட் பண்ணிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் அவளோட மேரேஜ் இன்விடேஷன் கார்டை கொடுத்துட்டு அவ வீடு திரும்பிட்டு இருக்கா. ஆனா வீடு திரும்பிட்டு இருக்கும் போது அவளோட கண்ணிலேருந்து திரும்பவும் கண்ணீர் வந்துச்சு. அவ ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணா. ஹியூஜங் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா அவங்கள இன்வைட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருமே வெளியே சுத்தி பார்க்க போறாங்க. அப்போ வெளியே சாப்பிடணுன்ற போது அந்த சியோஜங் ஹியூங்க பார்த்து கேட்குறா, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? நூடுல்ஸ், பீஸா, பாஸ்தா என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹியூங் சொல்றா, ஹியூஜங் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு சியோஜங் ஷாக் ஆயிட்டு, என்ன ஹியூஜங்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் ஹியூங் அவகிட்ட என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த சியோஜங் ரொம்பவே அழுவுறா. ஏன்னா அவ உண்மையான மனசோட அந்த ஹியூங்க லவ் பண்ணா. ஆனா ஹியூங்க பொறுத்த வரைக்கும் அவ லவ் பண்ணது உண்மையா ஹியூஜங்க மட்டும்தான். அவனுக்கு ஹியூஜங்க மட்டும்தான் பிடிச்சது. அவனோட கண்ணிலையும் கண்ணீரா வந்துச்சு. இங்க இன்னொரு பக்கம் ஹியூஜன் கூட ஹியூங்க நினைச்சுதான் அவ அழுதுட்டு இருந்தா. 2 பேருமே ஒருத்தர் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்சு கூட ஒருத்தர் ஒண்ணு சேர முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் லைஃப்லயுமே நிறைய விஷயங்கள் கடந்து போயிருந்துச்சு. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல மீறி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க ஹியூங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற ஒரு சிட்டிக்கு போய் அவ வாழ போறதா இருக்கான். அதோட இங்க நமக்கு ஹியூஜங்க பத்தி காட்டும் போது அன்னைக்குதான் அவளுக்கு வெட்டிங் டேவா இருக்கு. அவ கல்யாணத்துக்கு தயாராகி மணப்பெண்ணா உட்கார்ந்துருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஹியூங்க காட்டும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் வேற ஊருக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்
அவங்களோட லவர் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் அவளோட லவரை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு கத்தி சொல்றான். பொது இடத்துல யாரை பத்தி கவலைப்படாம அவனோட வேலையை அவன் செஞ்சான். இதை பார்த்துட்டே இந்த ஹியூங்க்கு தோணுது, இந்த மனுஷங்க அவங்க லவ்ல இருக்கும்போது அவங்க யாரை பத்தி கவலைப்படாம எவ்வளோ ஃப்ரீயா எவ்வளோ இதுவா இருக்காங்க. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு என்னோட ட்ரூவா விரும்புற ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, நான் ஏன் அவளை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ மனசுல நினைச்சுக்கிட்டு நடந்ததெல்லாம் போதும், இனிமே சும்மா இருந்தா வேலைக்காகாது, லைஃப்ல சான்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு அவன் அந்த ட்ரெயின்ல குதிச்சு ஓடி போறான். எப்படியாவது வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு எப்படியாவது அடிச்சு பிடிச்சு ஓடி போயிடுறான். ஹியூங் கூடயே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இல்லடா நானும் வரேன் அப்படின்னு அவங்க 2 பேருமே வராங்க. அதோட இங்க நமக்கு வெட்டிங் ஹாலை காட்டும் போது அந்த இடத்துல ஹியூங் ஜங் ரொம்பவே கவலையா இருக்கு. அந்த இடத்துல ஹியூங் ஜங் சுத்தமா சந்தோஷமாவே ஃபீல் பண்ணல. நம்ம காட்டுறாங்க அந்த இடத்துக்கு ஹியூங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டா வெட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. அதோட ஹியூங் தன்னோட கையில கிட்டாரை எடுத்துக்கிட்டு ஹியூங் ஜங்கும் அவனும் தனியா இருக்கும்போது ஸ்பெண்ட் பண்ண அந்த மூமெண்ட்ஸ்ல அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண அந்த லவ் சாங்கை அவன் பாட ஆரம்பிக்கிறான். அதோட அந்த சாங்கை மேக் பண்ணதே அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கம்போஸ் பண்ணாங்க, லிரிக்ஸ் கூட சேர்த்து. அதோட அந்த சாங்கோட லிரிக்ஸை கேட்டோடனே அந்த ஹியூங்க்கு புரிஞ்சு போகுது இவங்க 2 பேருக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு இருக்கு அப்படின்னு. அதோட அவன் அந்த ஹியூங்கை பிடிச்சிட்டு அவனோட காலர் பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹியூங் வந்து அந்த ஹியூஜங் கிட்ட கேட்குறான், உனக்கு இவனை எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு அந்த ஹியூஜங் சொல்றான், எல்லாரும் முன்னாடியும் நான் இவன் கூட படுத்திருக்கேன் அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஹியூங்குக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அதுக்கப்புறம் அந்த ஹியூஜங் சொல்றா, நீ மட்டும் என்ன, நீ உன்னோட ஆஃபீஸ் கொலீக் கூடயே நீ ஊர் சுத்துவ, எல்லா விஷயத்தையும் முடிச்சுப்ப, ஆனா கண்ணு காது வச்ச மாதிரி எல்லாமே பண்ணுவ, ஆனா யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்ப கூட இந்த வெட்டிங்ல கூட நீ அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்க, அவளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம மேரேஜ்க்கு அவ ஏன் கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துருப்பா, நான் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறா. இது எல்லாத்தையுமே அந்த மேரேஜ்ல அந்த ஹியூஜங்கோடைய பழைய ஃப்ரெண்டான அவளும் பார்த்துட்டு இருந்தா. அவ வந்து அந்த ஹியூஜங் கிட்ட சொல்றா, இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படின்றத காட்டிட்டீங்க, 2 பேருமே ஒரே மாதிரியான வேலையை தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹியூஜங் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு அந்த மேரேஜ் ஹாலை விட்டு ஓடி போயிடுறான். அந்த இடத்துல இருந்தா ஹியூங் வந்து அந்த ஹியூஜங் முன்னாடி நின்று அவன் டைரக்டாவா ப்ரொபோஸ் பண்றான். அவன் சொல்றான், ஐ லவ் யூ ஹியூஜங் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள அந்த ஹியூஜங்க்கு லவ் மேல இருந்த எல்லா நம்பிக்கையுமே விட்டு போயிருந்துச்சு. அதோட இந்த இடத்துல கிளைமேக்ஸ்ல ஹாப்பி எண்டிங் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நமக்கு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல ஹியூஜங் எதுவுமே சொல்லாம ஹியூங்கை விட்டு அவ பிரிஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கடந்து போயிடுது. அதுக்கப்புறம் இப்போ ஹியூஜங்கை காட்டும் போது அவ தன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்பவே முன்னேறி சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டா. அவ கரியர்ல ரொம்பவே முன்னேறிட்டா. அவ தனியாவே முன்னேறி உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கா. அதுக்கப்புறமா இங்க நம்ம காட்டுறாங்க அவளோட ஃப்ரெண்ட் அவளை பார்க்க வராங்க. அவங்க சொல்றாங்க, நீ எனக்கு லைஃப் லாங் தேங்க்யூ சொல்ல போற, ஏன்னா நான் உன்னோட பேரை ரேடியோ செலெக்ஷனுக்கு கொடுத்துருக்கேன், அதோட நீ செலக்டும் ஆயிட்ட, இது உன்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணிடும் அப்படின்னு கங்க்ராட்ஸ் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் நம்ம காட்டுறாங்க அந்த ரேடியோ ப்ரோக்ராம்ல கூட வந்திருக்கிற அந்த சீஃப் கெஸ்ட் வேறு யாரும் இல்லை, அந்த சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான சாங் ரைட்டரா இருக்கிற ஹியூங் தான். ஹியூஜங்குக்கு பாஸ்ட்ல ஹியூங்கே வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை ஏத்துக்காம அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்னு ஒரு கில்ட்டினஸ் இருந்துச்சு. அது அவளுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ஆனா இப்போ ஹியூங்க திரும்ப பார்த்த உடனே அவளுக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு தன்னோட லவ் சொல்றதுக்கு அப்படின்னு அவளுக்கு தோணுது. அவ அந்த இடத்துல ஒரு சாங் பாடுறா. அந்த சாங் வேற எதுவும் இல்ல, அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து கம்போஸ் பண்ணி லிரிக்ஸ் எழுதின அதே சாங். அவ பாடிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல அவங்க ஒன்னா இருந்த அந்த மூமெண்ட்ஸை ஞாபகப்படுத்திக்கிறாங்க. அவங்க ஒன்னா மீட் பண்ணது, அவங்க 2 பேரும் க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆனது, அதுக்கப்புறம் க்ளோஸா ரிலேஷன்ஷிப் ஆனது, அதுக்கப்புறமா திரும்பவும் பிரிஞ்சு போனது, இந்த எல்லா எமோஷன்ஸையும் ஒன்னாவே அவங்க 2 பேரும் அந்த சாங் ஓடிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் ஒன்னாவே ஃபீல் பண்றாங்க. அந்த சாங் பாடி முடிச்சுட்டு அந்த ஹியூஜங் சொல்றா, இது என்ன பத்தினது தான், நான் என்ன பத்தி தான் இதுல பாடியிருக்கேன், ஆனா லிரிக்ஸ் தான் கொஞ்சம் மாறி போச்சு. அதோட இந்த சாங் ரொம்பவே வலி நிறைஞ்ச சேட்னஸ் ஆனது. அதோட அந்த ஹியூங் சொல்றா, இந்த லவ் அப்படின்ற விஷயமே கொஞ்சம் வலி நிறைஞ்சது தான் அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த ஹியூஜங் அவ சொல்றா, இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கவே வேணாம் அப்படின்னு. அதுக்கு அந்த ஹியூங் சொல்றா, நீ தான் லவ் அப்படின்ற விஷயத்துல பிலீவ் பண்ண மாட்டியே, உனக்கு இந்த பாட்டை பாட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியாம ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. ஹியூஜங் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ சொல்ல வந்த அந்த லவ் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு அவ சொல்ல வரா. ஆனா அந்த ஹியூங் கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருமே எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த சொல்றான். அவன் சொல்றான், வாட்ச் யூ வேரிங் டவுன் தேர் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஹியூஜங்கோட ஃபேஸ்ல ஸ்மைல் வந்துடுது.
அதோட இந்த இடத்துல அவளோட ஃபேஸில் அந்த ஸ்மைல் நமக்கு கிளியராக எதை இண்டிகேட் பண்ணிதுன்னு அப்படின்னா அவங்க 2 பேரும் எல்லா விஷயத்தையும் மறந்து திரும்பவும் ஒன்று சேர போகிறாங்க. அவங்க தனக்குள்ளே நடந்த எதையுமே அவங்க பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு இது நமக்கு காட்டுது. அதோட இந்த இடத்துல இந்த மூவி எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி ஒரு கிரேசியான ரொமான்டிக் கொரியன் லவ் ஸ்டோரி. இந்த மூவி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலை ஒரே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு லைவாக நோட்டிஃபிகேஷன்ஸும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதோட நான் உங்களை இதே போல ஒரு செம்மையான மூவியில் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு வேர்ல்ட் ஆஃப் எக்ஸ்பிளைன். நான் உங்க